கோவை வாய்ஸ். கோவையில் குழந்தைகள் நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டம் கிட்டத்தான். இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதால் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ரோட்டரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து கோவையில் 250க்கும் மேற்பட்ட நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய்க்கு எதிரான விழிப்புணர்வு கிட்டத்தான் 2வது பதிப்பு நடைபெற்றது. இதை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிட்ஸ் விழிப்புணர்வு வாக்கத்தான் கிட்டத்தான் 2024 என்ற பெயரில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கிட்ஸ் வாக்கத்தானில் டைப் 1 டயபெட்டிக் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 250 குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பந்தய சாலை மீடியா டவரில் ஆரம்பித்த இந்த விழிப்புணர்வு பந்தய சாலை முழுவதும் சுற்றி மீண்டும் அதே இடத்திற்கு வந்தடைந்தது. குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் நீல நிற தொப்பி, உடை மற்றும் பதாகைகளை ஏந்தி நடந்து சென்று சிறார் நீரிழிவு நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு குறித்து இதயங்கள் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைமை மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன், திட்ட இயக்குனர் ரோட்டரி ரேஷ்மா ரமேஷ் மற்றும் கிட்டத்தான் நிகழ்ச்சி தலைவர் சுஜய் ஆகியோர் டைப் 1 நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் உள்ள மெட்ரோ டைனமிக்ஸின் ரோட்டரி இ கிளப் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையுடன் இணைந்து கிட்டத்தான் 2024 என்ற வாக்கத்தானை கோவையில் முதலாக நடத்தியுள்ளோம். இந்த சிறார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பல இளம் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக நீரிழிவு நோய் தினம் 2024 முன்னிட்டு இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சி பயணத்தை துவங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நலவாழ்வு என்பதாகும். வெல்பீயிங் வித் டயபிட்டிஸ். சர்க்கரை நோயில அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி, சீரான பரிசோதனைகள், முறையான சிகிச்சை இருந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்பில் இருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு சர்க்கரை நோயுடன் நல்வாழ்வு வாழலாம் என்பது இந்த ஆண்டினுடைய கருத்தாகும். இந்த நடை பேரணியிலே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் பங்கேற்று இருக்காங்க. பள்ளி மாணவர்கள், சிந்து வித்யாலயா பள்ளி மாணவர்கள், ரோட்டராக்ட் இன்டராக்ட் கிளப் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அவருடைய மாநில செயலாளர் கார்த்திக் பிரபு, டாக்டர் பிரியா, பிரியா கார்த்திக் பிரபு, எங்களுடைய கோவை இந்திய மருத்துவ சங்கம் கோவை குழுவினுடைய தலைவர் மற்றும் இங்கே கமிஷனர் போலீஸ் தான் அவங்க பாலகிருஷ்ணன் சார் ஐபிஎஸ் அவங்க தான் இதை இனாகுரேட் பண்ணாங்க. அது இல்லாம ரோட்டரி மயில்சாமி சார் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பேர் வந்திருந்தாங்க. மற்றும் 5 ரோட்டரி கிளப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சாய் சிட்டி, மிட் டவுன், கோயம்புத்தூர் சவுத், வெஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி 5 ரோட்டரி கிளப், இந்தியன் ஓவர்சீஸ் சீஃப் ரீஜனல் மேனேஜர் கலந்துட்டு இருக்காங்க. மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய டெப்டி கமிஷனர் திரு சிவகுமார் சார் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ஆர்விஎஸ் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்காங்க. இல்லாம இங்க எங்களுடைய மருத்துவமனை கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல இருந்து எங்க மருத்துவமனை அனைத்து ஊழியர்களும், எங்களுடைய குடும்பத்தினரும் மற்றும் இங்கே வேறு பார்மா கம்பெனியை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இந்த நடைபேரணியிலே கலந்திருக்கின்றார்கள். நன்றி. கோவை வாய்ஸ்.